எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னாக்கா இயற்கை சீற்றம், நேச்சுரல் ஃபியூரி. இந்த இயற்கை சீற்றத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சீற்றங்கள் இருக்குது இயற்கையில். என்னென்னாக்கா சுனாமி, மிகப்பெரிய பெருவெள்ளம், மிகப்பெரிய பேய் மழை, புயல், ஸ்ட்ராம், ஹரிக்கேன் அப்படி சொல்லக்கூடிய மிகப்பெரிய சீற்றங்கள் இருக்குது. இதில் சமீபத்தில் நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நேச்சுரல் ஃபியூரி இயற்கை சீற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை. இந்த மழையினால் வட இந்திய மாநிலங்கள், குறிப்பாக அசாம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் குஜராத் போன்ற மாநிலங்களும் இந்த மழையினால் மிகப்பெரிய சவாலை சந்திச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 37 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த 5 ஸ்டேட்டில் மட்டும். அதில் அஸ்ஸாமில் மட்டும் 1 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் தன்னுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு வேறு இடங்களுக்கு அனாதைகளாக தஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயற்கை சீற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இயற்கை சீர்வதில்லை. நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையை நாம் டிஸ்டர்ப் செஞ்சோம்னா, நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக அது நம்ம திருப்பி தாக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ், ஃபேக்ட்ரியில் ஏற்படக்கூடிய பொல்யூஷன், மாசு, இன்னொரு பக்கம் வாகன புகை, இவைகளால் நம்ம நிறைய இயற்கையை சீரழிச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காடுகளை நிறைய அழிச்சு அதை குடிபெயர்த்துக்கு நம்ம அனுமதிச்சிட்டோம். ஸோ இவைகளால் என்னென்னா இயற்கை பாழ்பட்டு போச்சு. இதனால் என்னாச்சுன்னா, நேச்சுரலாக இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதனால் அன்சீசனல் ரெயின், ஆசிட் ரெயின், ட்ரவுட், வறட்சி இவைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒன்று தான் இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அந்த பேய் மழை. வட இந்திய மாநிலங்களில் தாக்கின அந்த பேய் மழை. ஸோ அப்போது நேச்சரை பற்றி சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, நேச்சர் கெனாட் பி கண்ட்ரோல், ஒன்லி இட் மஸ்ட் பி அண்டர்ஸ்டூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இயற்கையை நாம் கட்டுப்படுத்த முடியாது, பட் இயற்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காடுகளை அழிப்பது, வாகன புகையை அளவுக்கு அதிகமாக வெளியிலே விடுவது, ஃபேக்ட்ரியில் ஏற்படக்கூடிய மாசுகளை கட்டுப்படுத்தாமல் விடுவது, இவைகள் தான் இயற்கையை சீரழிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாசின் அளவை நாம் கண்டிப்பாக குறைத்தே ஆக வேண்டும். இந்த மாசுகளை குறைக்கும் போது இயற்கை நம்மை நேசிக்கும். நாம் முதலில் இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இயற்கையை நேசிக்க ஆரம்பித்தாலே இயற்கை நம்மை நேசிக்க ஆரம்பித்துவிடும். இது போன்ற பெருவெள்ளங்கள் ஏற்படாது. ஸோ இதனால் ஏற்பட பார்த்தா நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. நிறைய பேர் தன்னுடைய உயிர்களை இழந்திருக்காங்க. மிகப்பெரிய பொருளாதார சேதம் ஏற்பட்டிருக்கு இந்தியாவுக்கு. அப்போ என்ன செய்ய வேணும்? இந்த நேச்சுரல் ஃபியூரியை நம்ம குறைக்கணும் அப்படின்னாக்கா, இயற்கை வளங்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கை வளங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும், வாகன புகையை மட்டுப்படுத்த வேண்டும், முடிந்தவரை நடந்து செல்ல வேண்டும். எல்லோரும் வாகனத்தையே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபியூல், இந்த ஃபாசில் ஃபியூல், பெட்ரோல், டீசல் இவைகள்லாம் அதிக அளவு. முடிந்தவரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அதை உபயோகிக்க வேண்டும். முடிந்தவரை நடந்து பழகிக்கொள்ள வேண்டும். இப்போது அதுக்கு தான் நம்முடைய மத்திய அரசாங்கம் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டாடும் போது கண்டிப்பாக மாசின் அளவு கண்டிப்பாக குறையும். அதே போல் நம்முடைய தமிழக அரசும் இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ்ஸஸ்க்கு ஜெர்மன் ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக மாசின் அளவை குறைக்கும். இப்படி மாசின் அளவை குறைத்தாலே, பொல்யூஷன் லெவலை குறைச்சாலே இயற்கை நம்மை நேசிக்கும். நாம் முதலில் இயற்கையை நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும்.